நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கஸ்திப்படுகளுக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கிறிஸ்தவர்களின் சகாயமே, எங்களுக்காக வானதூதர்களின் நிராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் பிதாக்களின் நிராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் இறைவாக்கினரின் நிராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் அப்போஸ்தலர்களின் நிராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் வேத சாட்சிகளின் நிராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் ஸ்துதியர்களின் நிராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கன்னியர்களின் நிராக்கினியே, எங்களுக்காக நிராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் திருச்சபமாலை நிராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் சமாதானத்தின் நிராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் உலகின் பாவங்களை போக்குறவன் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி, உலகின் பாவங்களை போக்குகிறவன் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி, உலகின் பாவங்களை போக்குகிறவன் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, இயேசு கிறிஸ்துவின் வேண்டுதலினால் எதிரிகள் சூழ்ச்சிகள் யாவற்றிலும் இடங்களை பரிவுடன் காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பருதி வந்துதிக்க பங்கயம் சிரிக்க படரிருள்ளகன்றொளியறிக்க போல் வடியுயர் கோபுரம் மணி கணகணவென ஒலிக்க வருகை பண்ணிசைக்க வாத்தியம் தோணிக்க வாழ்த்தி வணங்கி கவி படிக்க திருத்தையை கிடைக்க செனகரம் குவிக்க திரியேக தேவனை துதிக்க
திரை கடலலையென தெருவீதி தோரணம் சிறந்து செந்திலங்கி வாழும் திருவிழா திருப்பலி தொடக்க அனைவரும் இணைவோம் சிறக்க அனைவரும் இணைவோம் சிறக்க.
தென்றல். அன்னை மரியாள் இறைவனின் தாய் மட்டுமல்ல, எம் அனைவரின் தாய், மனுக்குலத்தின் ராக்கினி. கல்பிற் சிறந்து விளங்கியவரும் ஏழ்மை, தாழ்ச்சி, கீழ்ப்படிவு போன்ற புண்ணியங்களை தம் வாழ்வில் கடைபிடித்து இறை சித்தத்திற்கு தம்மை முழுமையாக அர்ப்பணித்து எல்லாமும் வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று தன் வாழ்வை அர்ப்பணித்து அவ்வார்த்தை மூலம் தன் வாழ்வையும் இறை விருப்பத்தையும் உயர்நிலைக்கு இட்டு சென்று கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற விசுவாச இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ இறைவரம் வேண்டுவதோடு தொடர்ந்து எம் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட மற்றும் பெறவிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறவும் அன்னையின் பரிந்துரை எம் அனைவருக்கும் எப்போதும் என்றென்றைக்கும் நிறைவாய் கிடைக்க இறைவரம் வேண்டி தொடரும் திருவிழா திருப்பலியில் ஒரே குடும்பமாக இணைந்து பங்கு பெறுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மருதமடு அன்னைக்கு விழா எடுக்கின்றோம். இந்த அன்னையினுடைய பரிந்துரை எம் ஒவ்வொருவருக்கும், எம் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நிறைவாக கிடைக்க தொடர்ந்து ஆசிப்போம். இன்று இந்த திருவிழாவை கொண்டாட வந்திருக்கிற உங்களையும் பங்கு தந்தை ஏனைய குருக்கள் எல்லோரையும் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சோர சோதனைகளே உங்களிடமும்
உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒன்று தொடக்கம் 6:10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்தில். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. எதிர்கொள்வர் அருமை மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறத்தில் ஓபீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புற பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. கேளாய் மகளே கருத்தாக காது கொடுத்து கேளாய் மகளே கருத்தாக. நாட்டம் கொள்வார் மன்னர் உந்தலைவர் அவரே. அவரை பணிந்திடுவாய். பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓபீரின்
நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓ திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 20 தொடக்கம் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்துவின் ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து, தூயவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளேற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை
நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தமது வீடு திரும்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காலையிலே நாங்கள் நித்திரையிலிருந்து எழுவதற்கு என்று ஒரு மெஷின் வச்சிருக்கிறோம். என்ன மெஷின் அது? எல்லாம் ஓகே. காற்று வாங்குவதற்கென்று ஒரு மெஷின், காற்றை கூலா வாங்குறதுக்கு இன்னொரு மெஷின், உணவை சூடாக்குவதற்கு ஒரு மெஷின், உணவை கூலாக்குவதற்கென்று இன்னொரு மெஷின், உடுப்பு கழுவுவதற்கென்று ஒரு மெஷின், பாட்டு கேட்கறதுக்கென்று ஒரு மெஷின், பாட்டை வீடியோவாக கேட்கறதுக்கென்று. இவ்வாறு நாங்கள் காலையில் எழுந்து, உதாரணமாக ரேடியோவாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், இப்படி அந்த எல்லாம் மணிக்கூடுகளாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் போன் என்ற ஒன்று விழுங்கிவிட்டது. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக கொடுக்கின்றது. இப்போ நான் சொன்ன எல்லா மெஷின்கள், இதை விட அதிகமாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா மெஷின்களையும் சேர்த்து ஒரு மெஷினில் இருக்குமா இருந்தால், ஒரு மல்டி டேலண்டட் மெஷினாக இருக்குமா இருந்தால் அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? அம்மா என்று பெயர் கொடுத்து, அம்மா அந்த சீப்பை எங்க அம்மா என்று நாங்கள் கேட்கிறோம். அம்மா சீப்பை கொண்டு தராங்க. அம்மா நேற்று நான் போட்ட அந்த சப்பாத்த காணியில் அம்மா என்றால் அம்மா தேடி கொண்டு வராங்க. நாங்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனே சப்பாத்தை ஒரு இடத்துல கலட்டுறோம், சொக்ஸை இன்னொரு இடத்துல தூக்கி போடுகின்றோம். எங்களோட புத்தக பேக்கையோ அல்லது எங்களோட ஹேண்ட் பேக்கையோ தூக்கி ஒரு இடத்துல போட்டுடுறோம், வாட்சை அவுத்து இன்னொரு இடத்துல போட்டுடுறோம். ஆனால் அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ அல்லது வேலைக்கு போகிறதுக்கோ ரெடி ஆகிட்டோம்னா அவசரமாக சமைச்ச சாப்பாடை பேணியில் போட்டு தர, பேணியில் இல்லை டின்னில் போட்டு தர வேணும். அடுத்தது காணப்படுகின்றார்கள் அந்நியர்களாக. இந்த அம்மாக்களுக்கெல்லாம் அம்மாவான மரிய அம்மாவுக்கு, தேவ அம்மாவுக்கு, மடு அம்மாவுக்கு, சிவமாரி அம்மாவுக்கு என்று இன்றைய நாளில் நாங்கள் விழா எடுக்கின்றோம். நம்மை பாதுகாக்கின்ற அம்மா, இந்த எங்களை வழிநடத்துகின்ற அம்மா, இந்த அம்மாவுக்கு மகாரம்பை குளத்தில் பங்குல இன்றைய நாளில் நாங்கள் விழா எடுக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த அன்னையினுடைய திருவிழா நாளிலே பங்கு தந்தை அவருடைய பராமரிப்பும் உங்களோட, உங்களுடைய குடும்பங்களோட, உங்களுடைய தொழில்துறைகளோட, குறிப்பாக மாணவருடைய கல்வியோட, ஒழுக்கமான வாழ்வோட, எதிர்கால வாழ்வோட நிறைவாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். 1926ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 6ஆம் தேதி உலகமே வியந்து கொண்டாடிய ஒரு இளம் பெண்மணி, கெர்ட்ரூட் எடல் அப்படி என்ற ஒரு பெண்மணி. அவர் உலக சாதனை நிலைநாட்ட, உலக சாதனை படைக்கின்றால், உலகின் முதலாவது பெண்மணியாக அவள் திகழ்கின்றாள். அந்த ஆங்கில கால்வாய் நீந்தி கடந்து வெற்றியீட்டிய முதலாவது பெண்மணியாக அவள் திகழ்கின்றாள். இந்த சாதனைக்கு வெறுமனே அவளுடைய அன்றைய நாள் காரியம் காரணமாக இல்லை, மாறாக இதுக்கு முன்னுக்கு பல முயற்சிகள். அவளை பேட்டி காண்கின்ற போது அந்த பேட்டி காண்பதில் ஒருவர் கேள்வி கேட்கின்றார், போன வருடம், அதாவது 1925ஆம் ஆண்டும் கூடுதலாக நான் முயற்சி எடுத்திருக்கிறேன், ஆகவே எனக்கு வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லுவான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்னென்றால், கடந்த வருடம் நான் நீந்தி கொண்டிருந்த போது திடீரென்று ஏற்பட்ட அந்த கடல் குழப்பம், கடல்ல பேரலைகளாக எழுந்து விட்டன திடீரென்று. அதே நேரத்தில் மேக மூட்டங்கள் அது என்னுடைய இலக்கை மறைத்து விட்டன, என்னுடைய கண்களால்
சோர்வடைந்து கப்பல் ஏறி மேல் தட்டில் போய் நின்று பார்க்கின்ற போதுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த இலக்கு அவ்வளவு தூரம் இல்லை. இந்த இலக்கு எனக்கு கடல்ல கிடக்கும்போது தெரிந்திருந்தால் அதை நீந்தி கடந்திருப்பேன். இலக்கு தெரியாதால நான் கூட தூரம் என்று சோர்வடைந்து மனச்சோர்வடைந்து கொண்டதன் காரணமாக இறைவனுடைய திருவுளத்தை அவள் இறுதி வரைக்கும் ஏற்று நிறைவேற்ற அவளுக்கு அது வாய்ப்பாக அமைந்திருந்தது. இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர்கள் பலரை நாங்கள் விவிலியத்தில் காண்கின்றோம். ஆபிரகாம் தொடக்கம் யாக்கோபு, யோசேப்பு, மோசே என்று நீண்ட வரிசையில பலர் ஆண்டுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை தாண்டி மிரியாம் என்ற பெண், தெபோரா என்ற பெண், எஸ்தர் என்ற பெண் ஒன்றென்று சொல்ற அளவுக்கு மரியாள் இல்லை. அதற்கு மாறாக மரியாள் தனக்கென்று ஒரு யுனிக்கான இடத்தை, ஒரு தனித்துவமான இடத்தை அன்னை மரியாள் பிடித்திருக்கின்றாள். விவிலியத்திலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி. கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏனையவர்கள், நான் சொன்ன ஏனையவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று நிறைவேற்ற ஆம் என்று அவர்கள் சொன்ன பதில் அவர்களுக்கு ஒரு இனத்தை உருவாக்கி கொடுத்தது, அவர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தது. அவருடைய இனம் விடுதலை அடைய, மனுக்குலம் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீரை பெறுவதற்கு, ஆண்டுடைய சாபத்தை இந்த மனுக்குலத்திலிருந்து துடைத்தருகின்ற ஒருவரை, மீட்பரை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகின்ற மெஷினாக இந்த கன்னி மரியாள் திகழ்ந்திருக்கின்றாள் என்றால் அது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று கிடையாது. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைய விழா ஆக மொத்தத்தில் அன்னை மரியாவினுடைய தாழ்ச்சிக்கு எடுக்கப்படுகின்ற விழா, அன்னை மரியாளுடைய அர்ப்பணிப்புக்கு எடுக்கப்படுகின்ற விழா, அன்னை மரியாளுடைய முடியாதது ஒன்றும் இல்லை என்று சொன்னபோது அந்த வார்த்தையை முழுமையாக அவள் நம்பிக்கையோட எதிர்நோக்கோட ஏற்றுக்கொண்டாள். அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த தன்மைதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய பங்கு திரு அவையின் அழைப்பாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. ஆதியிலே இறைவன் சித்தத்தில் உதித்தவர் இந்த அன்னை மரியாள். மனிதனால வந்த பாவத்தை மனிதனை மாத்தி பார்ப்போம். அழிவதும் பெண்ணாலே மனுஷன் ஆவதும் அதே பெண்ணாலே என்று இறைவன் குறித்து எடுத்துக் கொண்டார். ஆகவே அருள் மிக பெற்றவரே வாழ்க என்ற இறை தூதனுடைய, கபிரியேல் தூதருடைய அந்த வாழ்த்துரை அன்னை மரியாளுக்கு ஒரு கிலேசத்தை ஏற்படுத்தியது. ஆண்டவரை சந்திக்க போறேன், இறையனும் பெற்றுக்கொள்ள போறேன் என்றால் அது இலகுவான விஷயம் இல்லை. எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை கொடுக்கின்ற ஒரு ஒரு சம்பவமாகவே அது காணப்படுகின்றது. அந்த ஆட்டத்துக்கு அப்பால தான் எங்களுடைய கொண்டிருந்தால் இந்த கன்னிமரியாள் அவள் யோசித்ததுக்கு ஏற்றவாறு அவளுக்கு மிகப்பெரிய ஒரு டார்கெட் ஒன்று கொடுக்கப்படுகின்றது, ப்ரொப்போசல் ஒன்று கொடுக்கப்படுது. உனக்கு இப்படிலாம் இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ள அவருடைய சம்மதம் இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் இது எப்படி ஆகும் என்ற மனித ஒரு இயல்பு அங்க கன்னிமரியாள்கிட்ட மேலோங்குகின்றது. தூதன் சொல்லுகின்றார், நீ பயப்படாத, ஏனென்றால் நீ பெற்றெடுக்க போறது சாதாரண ஒரு மனித அங்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த கன்னிமரியாளுக்குள்ள இருந்த அந்த ஊனியல் வந்த மனுஷ இயல்பு அவளுக்குள்ள சங்கடத்தை திரும்ப திரும்ப ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. தெளிவு பெற நினைத்தாலும் பல்வேறு மட்டத்தில் அவள் யோசிச்சு கொண்டே இருக்கின்றாள். என்னதான் இருந்தாலும் நான் ஒரு கன்னிப்பெண், திருமணமாகாத ஒரு பெண். நான் இந்த நேரத்தில் போயிட்டு ஒரு கருவை சுமக்கிறது என்பது இலகுவான காரியமா? கருவை சுமக்கிறது போய் கடையில் வேண்டின்னு வர்றது மாதிரி இல்லை. 10 மாதம் சுமந்தே ஆக வேண்டும். பலருடைய அதுக்கு அதிகமாக இந்த நக்கல் நையாண்டியோட விட்டா பரவாயில்ல, என்ற உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஏனென்றால் திருச்சட்டம் என்னை சும்மா விடாது, கல்லால் அறிந்து கொன்று போடுவார்கள். ஆனாலும்
ஆனாலும் அவளுக்குள்ள இருந்த நம்பிக்கையின் தெளிவு, நம்பிக்கை தெளிவு எப்படி என்றால், இறுதியில் அவள் தன்னை அர்ப்பணிக்கின்றாள். அவளுடைய அந்த இறுதி பணிவு, அவளுக்கு எழுந்த ஒரு தெளிவுக்கு அவள் அர்ப்பணிக்கின்றாள். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி, அதாவது இறைவனுடைய வார்த்தையின்படி அது எனக்கு எல்லாம் நிகழட்டும். நான் இனி அடிமை, எனக்கென்று எந்த விதமான உரிமையும் கிடையாது. என்னில எனக்கென்று எந்த விதமான உரிமையும் கிடையாது. என்ற உரிமை எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கின்றேன். கிறிஸ்திய பிரியமானவர்களே, இந்த அவளுடைய இறுதி முடிவுதான் மீட்பரை இந்த உலக திருடரை கண்டுபிடிக்கிறதுக்காக என்று, திருட்டு சம்பவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மெஷின் ஒன்று உருவாக்கப்பட்டது. செய்து அதுக்கு வெள்ளோட்டத்துக்காக அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால், பெரிய ஒரு மால் ஒன்றில் அவர்கள் வைத்தார்கள். ஒரு 10 மணித்தியாலம் அந்த இடத்துல வைத்ததற்கு அந்த மெஷின் கிட்டத்தட்ட 743 பேரை அடையாளம் காட்டியது. எல்லாம் பண்ணி அடையாளம் காட்டியது. திருட்டு சம்பவங்களை அடையாளம் காட்டிட்டு 740 நாடுகளில் கொண்டு வச்சு வெள்ளோட்டம் பார்த்தார்கள். அது பிறகு ஸ்ரீலங்கா கொண்டு வந்தாங்க, கொழும்பு கொண்டு வந்து கொழும்பில் இருக்கிற ஷாப்பிங் மாலில் வச்ச நேரம் அது 10 மணித்தியாலத்துக்குள்ள கிட்டத்தட்ட 12 பேரை மட்டுமே அடையாளம் காட்டியது. இந்த வெளிநாட்டு மானிட்டர் பண்ண வருவாங்க, அதை செக் பண்ணுறவர்கள்லாம் ஒரு சந்தேகம், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஸ்ரீலங்காவில் திருட்டு சம்பவம் நடக்கிறது இல்லையா, மிக குறைவாக தான் நடக்கும், 12 பேர் தானே கண்டுபிடிச்சிருக்கு இந்த மெஷின் அப்படி என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு முற்பட்ட போது பார்த்தால் 12 பேரோட அந்த மெஷினை காணையில், மெஷின் ஆட்டையை போட்டாங்க இல்லையா. காணாம போன மெஷின் மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையும் இருக்கும். எங்களோட வாழ்க்கையும் கூட சில வேளைகளில் எங்களை அறியாமலேயே எங்களோட கையிலிருந்து அது களவாடப்பட்டு விடும். இந்த மெஷின் நிச்சயமாக அது பாவிக்கப்பட வேணும் என்றால் அந்த மெஷின் எங்களோட இருக்க வேணும். இந்த அன்னை மரியாளை பற்றி நாங்கள் பிரசங்கம் கேட்கிறது மட்டுமில்லாமல், இந்த அன்னை மரியாள் எங்களுக்கு என்று காட்டுகின்ற அந்த நல்ல வழிகளை, நல்ல பண்புகளை, இறைவனுடைய சித்தத்துக்கு பணிந்து அவருடைய சித்தத்துக்கு முழுமையாக தன்னை கையளித்து வாழுகின்ற அந்த உன்னதமான வாழ்வை கிட் காட்டுன்னு சொல்லப்படுறது, KIT. அது என்ன சொல்லுவாங்கன்னா, கீப் இன் டச், இணைந்திருப்போம். KIT, கீப் இன் டச். அதுதான் நான் யோசிக்கிறேன். அப்படின்னா கீப் இன் டச் வித் கோட், கடவுளோட இணைந்திருப்போம். போனை வேண்டி சும்மா வச்சுதான் பிரயோசனம் இல்லை, கதைக்க வேணும், இன்னொரு ஆளோட தொடர்பில் இருக்க வேணும். ஒரு ஆளோட இல்லை, பலரோட தொடர்பில் இருக்க வேணும். இந்த தொடர்பு போன்ல மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில இறைவனோட செபம், எங்களுடைய செபம் தான் எங்களையும் இறைவனையும் இணைக்கின்ற ஒரு நெட்வொர்க்காக அல்லது இணையதளமாக அல்லது பாலமாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் அந்த செபம் சொல்லவில்லை என்றால், செபிக்கவில்லை என்றால், செபத்தின் பழக்கம் என்கிட்ட இல்லை என்றால் இறைவனோடு இருக்கின்ற தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இல்லாமல் போய்விடும். தொடக்கத்தில் கொஞ்சம் வீரியமாக இருக்கும், அது பிறகு கொஞ்சம் இலக்காரமாக போயிடும். கொஞ்சம் 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 கொஞ்சமாக நான் செய்விப்பேன் பிறகு செய்விப்பேன்னு சொல்லி கடைசியாக செபமே இல்லாமல் இருத்தல். அதற்கான அந்த வலை அமைப்பு சரியாக பேணப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். செபம் என்ற ஒரு பழக்க வழக்கம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். செபம் இல்லாட்டில் ஒன்றுமே இல்லை. இலகுவான வழி, செபத்தின் இலகுவான வழி செபமாலை. இலகுவான வழி செபமாலையில் முழுக்க முழுக்க நாங்கள் இறைவனுடைய வார்த்தையை தான் தியானிக்கின்றோம். இறைவார்த்தை விவிலியத்தில் உள்ள வார்த்தைகளை தான் நாங்கள் அதிகமாக தியானிக்கின்றோம் செபமாலை சொல்லும் போது. ஆகவே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர் தந்தையின் வார்த்தையை கேட்டு அதன்படி இருக்கின்றார். ஆகவேதான் இவர் என்ற தாய் என்று வருமனே உடல் ரீதியான தாய் மட்டுமல்ல, இறைவனோடு இவர் இணைந்திருக்கின்றார். அந்த வழியை இன்றைய நாளில் நிம்மதியால் எங்களுக்கும் சொல்லித் தருகின்றார். செபம் கட்டாயம் தேவை. 2 நண்பர்கள், இந்த டிஸ்கவரி சேனலில் பார்ப்பீங்க, வெவ்வேறு இடங்களுக்கு புதுசாக போயிட்டு டிஸ்கவர் பண்ணுறது. அப்படி அவர்கள் காட்டுக்கு சென்றார்கள். 2 நண்பர்கள், ஜாக் அண்ட் ஜில் அப்படின்னு 2 பேர்.
அந்த ஜக் அண்ட் ஜில் 2 பேரும் சென்று ஒரு இடத்துல நல்லா இருட்டுப்பட்டுட்டு, ஆகவே தாங்கள் கொண்டு வந்த அந்த பேக்கில் இருந்த கூடாரம், ஜக் வந்து ஜில்ல எழுப்புகின்றார். ஜில் ஜில் எழும்புறாண்டு. அவன் நித்திரை கிடையாது, என்னடா ஆண்டு கண்ணை கசக்கின்ற போது, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டபோது அவன் என்ன சொல்கிறான், வடியாக பார்த்து படிச்சான், அழகான வானம் தெரியுது, நல்ல பௌர்ணமி நிலவு தெரியுது, நிறைய நட்சத்திரம் எல்லாம் தெரியுது. ஓகே, இதெல்லாம் தெரியுதல்ல, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? அவன் நித்திரக்கண்ணில் எழுப்பினவன் என்ன சொல்லுவான், ஆட்டே ஆண்டவர் எவ்வளவு மகிமை உள்ளவர், எவ்வளவு அழகா படைச்சிருக்கா இவ்வளத்தையும் அப்படின்ட்டு. நீ என்ன நினைக்கிறாய் என்று அவன் மாறி கேட்ட, கூடி செபிக்காத குடும்பம் மிச்சம் என்ன? கூடி செபிக்காத குடும்பம் கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். கூரை இல்லாத வீட்டில் போய் குடியிருக்க போறதில்லை. எங்கள் அறியாமலே கூரை நகர்ந்து போயிடும். எங்கள் அறியாமல் நகர்ந்து போயிடும், எங்களுக்கு தெரியாது. ஒரு காத்தடிக்கும், காத்துல சீட் பறந்து போயிடும், கூரை இருக்காது. கிறிஸ்திய பிரியமானவர்களே, செபம் மிக முக்கியமான ஒன்று. அன்னை மரியாள் இன்றைய நாளில் எங்களுக்கு விட்டு செல்கின்ற நல்ல பண்புகளோடு சேர்த்து இறைவனோடு நாங்கள் எப்போதும் இணைந்திருக்கின்ற அந்த வழியை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். அந்த வழியையும் எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகின்றேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் பெற்றார், இறப்பின் மீதே வெற்றி கண்டார். விண்ணகம் வாழும் தந்தையே, பாரினில் அவர் துணை வேண்டுகின்றேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகின்றேன், புனிதர்கள் உறவை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகின்றேன். மருதமடைந்து தாய்க்கே விழா எடுத்துடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். உங்கள் பதிலாக ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம் நற்செய்தியை அறிவிக்க நீர் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வள்ளலே இறைவா, எம் பங்கினையும் பங்கு மக்களையும் ஆசீர்வதியும். எம் பங்கில் உள்ள குடும்பங்கள் இறை உறவில் வளரவும், குடும்பத்தில் சமாதானம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வு அளிப்பவரே எம் இறைவா,
நாங்கள் இவ்வுலக வாழ்வு மாயை என்பதனை உணர்ந்தவர்களாக உமது கட்டளையை கடைபிடித்து அதன்படி வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் இவர்களுக்கு நீர் ஆறுதலாகவும் மரணாகவும் இருந்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சொல்லப்படாத எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மறுகணம் மன்றாடி கொள்ளுவோம். அவற்றையும் சேர்த்து உமது பாதத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்ற உமது சித்தப்படி உமது விருப்பப்படி உமது பிள்ளைகளாக எங்களுக்கு தந்தரலாம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்காக நானும் வாழ்ந்திடுவேன், உனக்காக நான்
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களைமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்று பற்றி எரிந்து என்றென்றும் உம்மை நாடுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளெல்லாம் வல்ல இறைவா, இன்று விண்ணேற்றத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கிற நிகழ்வில் தொடக்கமும் சாயலும் இந்த விண்ணேற்பு நிகழ்வுதான். இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலும் வழங்கும் முன்னடையாளமாக அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லக்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்து அப்புனித ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியின் செயலாற்றலால். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை அதே தூயாவியால் புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனுடைய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அனைவரும் இதை வாங்கி பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, உமக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உயிருள்ள பலியை உமக்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கில் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும்
ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவார். பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி நிற்பதி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக உமது அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் ஆண்டவரே, நீர் விரும்பியபடியும் திருமுன்னிக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்குகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரை இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் உமக்கு உரியதே. ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு ஆண்டவர் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருட நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வந்ததால் மேலான வளங்கள் வந்ததே. என் பாதையில் நீ நடந்ததால் 1000 நலன்கள் சூழ்ந்ததே. என் வாழ்விலே நீ வந்ததால் மேலான வளங்கள் வந்ததே. என் பாதையில் நீ நடந்ததால் 1000 நலன்கள் சூழ்ந்ததே. தினம் தினம் ஒரு வாழ்த்தி பாடும் என் தேவன் உன்னை நானும் பாடுவேன். கண்ணாக என்னை காக்கும் என்னாலும் நன்மை செய்யும் என் மீட்பர் உன்னை புகழ்ந்து நன்றி கூறுவேன். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பெருந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிற்கு தலை வணங்கி ஆம் என்று சொல்லுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தந்தையாகிய கடவுள் இறைமகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் ஞானமுள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூய ஆவியார் கடவுளின் கட்டளைகளை பாதையில் நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் ஒருமை பேறு பெறவும் உங்களுக்கு கிறிஸ்துவுக்கு அன்பு பணி செய்ய சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. அன்பானவர்களே, இப்போது உடனடியாக அன்னையினுடைய திருச்சுருவ பவனி நடைபெற இருக்கிறது. ஆகவே தயவு செய்து இந்த திருச்சுருவ பவனியிலே பக்தியோடு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருச்சுருவ பவனியின் போது தயவு செய்து அனைவரும் பக்தியோடு பராக்களை விடுத்து இந்த பவனியிலே கலந்து கொள்ளுவோம். தயவு செய்து பாடப்படுகின்ற பாடல்களிலும் சபங்களிலும் பக்தியோடு கலந்து கொள்ளுங்கள். ஒழுங்குகள் முதலிலே பீடப்பணியாளர், அதன் பின்பு பாடசாலை பிள்ளைகளும், அதனைத் தொடர்ந்து மற்றவர்களும் 2 வரிசைகளிலே பவனியாக செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாயாரே கருணையருள் சபமாலை கனிந்திட நாம் செய்தாயே.
பாடமழை பொழியவும் வறுமை பிணி அகலவும் மங்களம் முழங்கி வரவும் மங்களினை அகலவும் தக்கபடி அதிரவும் வண்டினம் மிரந்தாடி வரவும் வண்டினம் மிரந்தாடி வரவும் நாடறிய தங்க முடி சூடவும் நாவலர்கள் நகை கோடி பணிபுரியவும் நற்கொடிகள் ஆடவும் பொற்குருசு நீளவும் நச்சிலம் பொலி பாடவும் நச்சிலம் பொலி பாடவும் பாடறிய இவ்வூர் பதித்தலைமை ஆலய புனித கன்னிமரியாள் பகரமடு ரதம் மீது எழுந்தருளி வருகிறாள் பணிந்து நின்றடி பணிவோ மன்றாட்டை கேளும் அம்மா முன்னடி நாடி உம் திருப்பாத மூடி வந்தோம் மருண்டாரும் அம்மா மடுமாறாவே மணி தேடி ஓடி வந்தோம் மன்றாட்டை
பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்தும் துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் ஈரோ பிள்ளைச்சன் பாவமை பாரும் மானோதம் மரதீதாயே மன்னாடே நயவாயே ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எதிர்த்துமாயிருக்க சர்வேஸ்வரம் கைவனிரட்சியும் புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையான சுடுமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலுகரசியான சுடுமாலை மாதாவே எங்களுக்காக கதவே வாழி மாணவர் கவிரியலின் தூய மங்கள மொழியே பார், தூய மங்களே நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி பாவ வினங்களுக்காய் முருடர் காத்திடலி நிலை பெயராக்கள்
மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிற்காக இப்பொழுது மங்கள் நிரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே மானுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாய் இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாய் மாசிலா நாயகி, எங்களுக்காக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அம்மா உந்தன் நன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. புகழே அழகே அடைக்கலமே. அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறாசி பெற்றவரே. தூயமரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறீர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டும்
மாசில்லா மனமும் இயேசுவினுள்ளமும் மாந்தரின் தவறே சரணம். நானிலத்தில் சமாதானமே நிலவர், நானிலமெல்லாம் துன்பங்கள் ஒழிய, நானிலத்தில் சமாதானமே. மட்டில்லா மகிழ்ச்சியோ வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் மாறாவே. வாழ்த்துவோம் வாழ்த்துவோம். வாழ்த்துவோம் மாதாவை. சிங்கார தோப்பாக்கிய சுபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் சகல நம்பிக்கையும் எங்களுக்கு சகல துணையுமான சுபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீரங்கள் மேல் கிருபை கண் சாட்டியருள வேண்டும் என்று தாயே உம்மை நாங்கள் வறுமையால் வருந்துகிறோம், பணியால் அளந்துகிறோம், எங்கள் மேலே இறங்க வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் உம்முடைய திருச்சனிக்கு செய்த விண்ணப்பங்களை எல்லாம் தப்பாது அடையும்படி தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்முடைய திருப்பணியிலே நோக்கின் எனக்காத சகல யாத்திரைகளையும் சுலபமாய் காத்திட வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வருமா கல்வி அறிவிக்காக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தை உமது பேர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆட்சி பெற்றவரே. தூயவரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெற்ற மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போலே இப்பொழுதும் அப்பொழுதும் என்றும் இருப்பதாக. மருதமட அன்னைக்கு விழா எடுத்திருக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் எங்களை தன்னுடைய அன்பினால் ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவருடைய கரம் பற்றி ஆண்டவருடைய பாதையிலே எங்களை அழைத்து சென்று எங்களை மறந்து போகாமலும் இருக்க தன்னுடைய பரிந்துரையாலும் ஆசீர்வாதத்தினாலும் எங்களை இந்த அன்னை வழிநடத்தி இருக்கிறாள். ஆகவே இன்றைய நாளிலே எங்களுடைய வாழ்வில் நடந்த எல்லா நிகழ்வுகளுக்காகவும் இதோ என்னை முழுமையாக உன்னிடம் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை உம்முடைய கருவியாக பயன்படுத்தும் என்று சொன்ன அன்னையைப் போல நாங்களும் எங்களை முழுமையாக அந்த ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக வாழ அந்த அன்னைதாமே எங்களை வழிநடத்தவும் இந்த வருடத்தில் நாங்கள் எடுக்கின்ற
செயலாளரினால் நன்றியுரை வழங்கப்படும். எமது பாதுகாவலியாம் பிரான்சிஸ் மெரடிகோல் அடிகளாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சிறந்த மறைவுரையாற்றிய வங்காளி பங்கு தந்தை அருட்தந்தை லக்கோன்ஸ் அடிகளாருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவ்விழாவில் இணைந்து எங்களுக்காக செவித்த அருட்தந்தை ஜெயபாலன், அருட்தந்தை வின்சன், அருட்தந்தை பியோதர்ஷன், அருட்தந்தை பிரான்சிஸ் மற்றும் அருட்சகோதரிகளுக்கும் எமது நன்றிகள். மேலும் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் எமது நன்றிகள். அன்பியங்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகள். மற்றும் திருப்பலிக்கான பாடல்களை பாடிய பாடகர் குழாமிற்கும் பீடப்பணியாளர்கள், திருப்பண்ட காப்பாளர் மற்றும் ஒளி அமைப்பினை ஒழுங்கு செய்தவர்களுக்கும் எமது நன்றி. ராசா, திரு பிரான்சிஸ், திருமதி தர்சிகா அவர்களுக்கும் ஆலய வர்ணப்பூச்சி வேலைகளுக்கு உதவியவர்களுக்கும் அதற்கான உணவினை ஒழுங்கு செய்து கொடுத்தவர்களுக்கும் எமது நன்றிகள். மேலும் பணமாக அன்பளிப்புகளை வழங்கிய செல்வனுக்கு உதவி செய்தவர்களுக்கும் பொருளுதவி மற்றும் பண உதவிகளை வழங்கிய ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு சுவையான உணவினை சமைத்து தந்த திரு சக்திவேல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு ஆயத்த நாட்களிலே உணவினை தந்துதவியவர்களுக்கு அன்பானவர்களே, இந்த நன்றி உரையோடு 20க்கு மேற்பட்ட ஆட்களுக்கு அருள் தந்தையை நல்லா தெரியும். ஏனென்றால் இந்த ஆலயம் கட்டப்பட்ட புதுசில் அருள் தந்தை அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களாக இந்த வவுனியா ரம்பைக்குளம் பங்கினுடைய உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினவர். அவருக்கு பிறகு நான் உதவி பங்கு தந்தையாக ஏனோ தெரிய எனக்கு உடனே ஞாபகம் வந்தது அருள் தந்தை பிரான்சிஸ் மெரடிகோல் அவர்களை கூப்பிடணும்னு சொல்லி. அதே போல் இங்கிருந்த அந்த கூட்டத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது, பொதுக்கூட்டத்தில் கதைக்கிற நேரம் அருள் தந்தையிற பேர் இங்கே வந்தது. 2-3 பேர் பேர் வந்தது. அவருக்காக எங்களுடைய மறை மாவட்டம் முழுவதும் செபித்து கொண்டிருந்தோம். சில போல இங்கே தெரியாமல் இருந்ததோ தெரியாது, மன்னாரில் எல்லாருக்கும் தெரியும். அருள் தந்தைக்காக எல்லாரும் செபித்து கொண்டிருந்தோம். அதில் நானும் அந்த செபித்தவர்களோடு நாங்கள் படிக்கிற போது, சிறிய குருமத்தில் படிக்கிற போது அருள் தந்தையாக்கள் தான் எங்களுடைய சிறிய குருமடத்திற்கு முதலாவது பேட்ச். அருள் தந்தை சேவிய குரூஸ் அதிபராக இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்த 2வது பேட்சாக போனார்கள் மன்னர் சிறிய குருமடம். எவ்வளவுதான் ஒரு நிலையில் இருந்தாலும் எந்த விதமான வெளி ஆடம்பரமும் மற்றவர். தன்னுடைய கலாநிதி பட்டத்தை படித்துவிட்டு திருச்சபையினுடைய சட்டத்துறையில் கலாநிதி பட்டம் பெற்றுவிட்டு வந்திருக்கிறார். அவரை நீங்கள் அணுகிற போது மிகவும் எளிமையாக குருவாக, ஒரே நாளில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள். இன்றைக்கு வங்காளையினுடைய பங்கு தந்தையாக இருக்கிறார். கேட்டபோது அருள் தந்தையும் தூரம் என்றெல்லாம் சொல்லல, வங்காளையில் வேலை இருக்கின்றலாம் சொல்லல, அவருக்கும் கொடியேற்றம் தொடங்க போகுது, வங்காளையினுடைய கொடியேற்றம். இருந்தாலும் பல வேலைகள் இருந்தாலும் எங்களுடைய அன்புக்குரிய அருள் தந்தை அவருடைய குடும்பத்தோடு எனக்கு நெருங்கிய உறவு இருக்கிறது கனகாலமாக. நான் சுவாமியாக வந்த புதுசிலிருந்தே 1வது வருஷத்திலிருந்தே அவருடைய குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது. நன்றிகள். அதோடு இன்னும் ஒரு நபருக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டும். யாருன்னு சொல்லுங்க பாப்போம். அருள் தந்தை சேவிய குரூஸ் அவர் இந்த இயலாத காலத்திலும் ஒரு அப்படிச்சு தான் கூட்டிகிட்டு வந்தோம், பார்த்துருப்பீங்க. எங்களுடைய ஆலய சபையினர் திருவிழா நல்ல முறையிலே நடைபெறுவதற்கு ஆலய சபையினருடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் நடைபெற்றிருக்கு. அது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது திருவிழா இதுவரைக்கும். எந்த விதமான குழப்பமும் இல்லை.
அதில் சிறப்பாக நன்றி சொல்ல வேண்டிய ஒருவர் இருக்கிறார். இந்த திருவிழாவை முன்னின்று பொருட்படுத்தி செய்ய போகிறாள் என்கின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இன்றைக்கு நான் பார்க்கும்போது எல்லாருடைய பொறுப்புகளையும் தனியொருவராக பொருளாளர், செயலாளர், உபசெயலாளராக இருந்தது. இந்த யுவதி இவ்வளவு கச்சிதமாக எல்லா திட்டங்களையும் தீட்டி குறையில்லாமல், என்னை பொறுத்தவரையில் குறையில்லாமல் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு உங்கள் எல்லார் சார்பிலும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே எங் பங்கின் பாதுகாவங்கள், தொழில்துறைகள், நம்முடைய பங்கு தந்தை எல்லோரையும் நம்முடைய பாதுகாவலி அமர்தமுடைய அன்னையினுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருத்தும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி ஆதரவின்றி பரிதவிக்கின்றே. ஐயோ தாயே, உலகமாயானது என்னை கஷ்டப்படுத்துகின்றதே. நாலு பக்கமும் தீமையும் துயரமும் வளைந்து என்னை பங்கப்படுத்துகின்றான் போல் அலறுகின்றேனே. அந்தர வழியில் அகப்பட்ட பாலன் போல் திகைக்கின்றேனே. அம்மா தாயே, தஞ்சமன்றடைய இடமோ இல்லை. உமது இன்பத் தொனியை கேட்டு உமதண்டையோடி வந்து நிற்கின்ற உமடியார்களை கிருபை கண்கொண்டு பாரும். என்மேல் அன்பு கூறும் உமது திருச்சொல் எனக்கு சேர்ந்தவைகளையும் எனக்குள்ள யாவற்றையும் உமக்கு பாதகாணிக்கையாக வைக்கின்றே. கடைசியாய் என் அன்புள்ள தாயே, நான் உமது